வணக்கம். இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பகல் ஃபுல்லாக லைவ் பார்த்துருப்பீங்க. நம்ம சும்மா நம்மளுடைய சின்ன மூளைக்கு எட்டின சின்ன தகவல்கள் மட்டும் சொல்கிறோம். அழகாக ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி, அவங்க அலையன்ஸு. நிதிஷ்குமார் வந்து அநேகமாக திருப்பி சீஃப் மினிஸ்டர்னால ஆயிடுவார். இது பீகார் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அப்படின்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல. ஏன்னா எதிரில் ஒரு நல்ல லீடர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு உதாரணம், ஸ்டேட் கவர்மெண்ட், பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு உதாரணம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. தலையெழுத்து மக்களுக்கு. இப்போ எதிரில் இருக்க கட்சி பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி. அதை பற்றி ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாட்டுக்கு ஏசி போட்டார் அப்படின்லாம் ஊழல்லாம் செஞ்சு பயங்கரமாக அவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவர் ஒய்ஃபு வந்தாங்க. அந்த அம்மா அதுக்கு மேலே இவர் புருஷனே பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஆட்சி நடத்துச்சு அங்கே. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது புரியும். அப்போ இந்த ஜெயில் கைதிகள்லாம் நம்ம ஊர்லலாம் ஜெயில் கைதினா ஜெயிலில் இருப்பாங்க இல்லையா? ஆனால் பீகாரில் ஜெயில் கைதிங்கெல்லாம் ஜெயிலில் இருக்க மாட்டாங்க. பீகாரில் ஜெயில் கைதிங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. என்ன அவங்கெல்லாம் வந்து குதிரையில் போயிட்டு அங்கே போயிட்டு அடிக்கிறது, ஆளுங்களை, மற்ற ஜாதிக்காரங்களை போட்டு மிதிக்கிறது. மற்ற ஜாதிக்காரங்கன்னா என்ன இருக்கிறதுல யாரு எழுச்சாக மாட்டினா எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, இதே தான் வேலை. குதிரையில் போவாங்க. இதில் அதாவது ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படி இப்படின்லாம் இப்போ நியூஸ்லாம் வரும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான கவர்மெண்ட்டை அந்த காலத்தில் கொடுத்தது இப்போ அவங்கள இன்னும் பழி வாங்குது. அது ஒரு இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஏடிஎம்கே மாதிரி தான் ஒரு கட்சி. அவங்க அது ஏடிஎம்கேல எப்படி பிரிஞ்சு போயிருக்காங்களே, இவங்க குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு திரியிறாங்க. குடும்பத்தில் மொத்தம் 9 பிள்ளைங்க. 9 பிள்ளைங்களும் எல்லாமே பயங்கரமாக படிச்சிருக்குங்க. எல்லாம் சிலதெல்லாம் ஃபாரின்லாம் போய் படிச்சு டாக்டர்லாம் நினைக்கிறேன். யாரோ குடும்பத்தில் ஒரு லேடி எல்லாம் டாக்டர்னு நினைக்கிறேன். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அடிச்சுக்கிட்டு நாளாக பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதில் இலைய வந்து எடப்பாடி தக்க வச்சுக்கிட்டாரு. இதுதான் வித்தியாசம். மற்றபடி இங்கே ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தோக்குறதுக்கான அடையாளங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது எதிர்கட்சி ஜெயிக்கிறது, அதாவது டிஎம்கே இங்கே ஜெயிக்க போகுதுங்கிறதுக்கு இப்போ அடையாளங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் நமக்கு என்ன ரிலேட் ஆகுது அங்கே நடந்த எலெக்ஷனுக்கும் இங்கே நடந்த எலெக்ஷனுக்கும் அப்படின்னு தான். அங்கே பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனில் வந்து என்னமோ ஜெயிச்சு கொட்ட போகிற மாதிரி சீட்டு கொடுக்கல, எனக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு இந்த ஆள் இங்கே கத்திக்கிட்டு இருந்தார். யாரு? ராகுல் காந்தி. இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளா காலில் விழுந்து இது வாங்கினாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அதாவது இவங்க 2 பேரும் தனியாக ஒரு பி டீம் மாதிரி. அவர் அவங்க கட்சிக்கே ஓட்டு விழுகாம பார்த்துக்குவாரு, இவர் வந்து இவங்க கட்சிக்கு இவங்க கூட்டணிக்கே ஓட்டு விழுகாம பார்த்துக்குவார். அந்த மாதிரி 2 பேரும் பயங்கர கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆட்கள். அதாவது தாங்க கூட்டணி கட்சியை கெடுக்கிறதுக்கு 2 பேர் போதும். இவர் வந்து சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு வளர்த்து விட்டாரு. கொஞ்சம் ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இவர்னால தான் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இன்க்ரீஸ் ஆச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் இங்கே ஒரு தலைவர் பிஜேபியில். இவரை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஓட்டு பர்சன்டேஜ் ஏன்டா குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா இவர் தலைவராக இருக்கிறதுனால. ஏன்னா இவர் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன். எப்படின்னா இவருக்கு பாதி நாள் ஃபாரின்ல தான் வேலை இருக்கும். இவர் வந்து பாதி நாள் ஃபாரின்ல தான் இருப்பார். இங்கே வருவார் எலெக்ஷன் சமயத்தில், இப்படி வருவார், வந்து 4 பேரை பார்த்துட்டு நானும் ஏழைங்களோட இருக்கேன், நானும் நடப்பேன் ரோட்டில், நானும் கூரையில் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுப்பார். திருப்பி அடுத்த நாள் காலையில் கிளம்பி இதுக்கு போயிடுவார். எங்கே தாய்லாந்து இல்லைன்னா யூரோப்பில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். யார்? ராகுல் காந்தியை பற்றி பேசுகிறேன். இந்த பார்ட் டைம் பொலிட்டீஷியனுங்கிற ஒரு தான் சீரியஸாகவே பார்ட் டைமாக நடத்திக்கிட்டு இருக்காரு கட்சியை, ஜாலியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. வேற எந்த தலைவரும் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அந்த கட்சியில் யாராவது கொஞ்சம் விவரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அவரை வந்து இவங்களே கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்க கட்சியை விட்டு வெளியில் ஓடுற அளவுக்கு பண்ணுவாங்க. ஐயோப்பா பயங்கரமாக பண்ணுறாங்க.
கட்சியை எப்படி நடத்தணும் அப்படின்னு. இது வந்து பிஜேபி அலையன்ஸு. அது வந்து இந்த எழுத்து வந்து தப்பாக இங்கே வந்துருச்சு எலெக்ஷன் கமிஷன் பக்கத்தில். இது வந்து பிஜேபி அலையன்ஸ், ஏன்னா அது ப்ளூ கலரில் இருக்கிறதுனால இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் உடனே இதையும் நான் வந்து சம்மந்தப்படுத்துகிறேன் அப்படின்லாம் நினச்சக்கூடாது. அது வந்து மற்றவங்க பேசுகிற அளவுக்குலாம் நமக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. நமக்கு மறந்துடக்கூடாது. நான் ஒரு கோழை, சரியா? இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்களை கேட்டுக்கிட்டு தான் டேட் அறிவிக்குது. இவங்க வந்து அங்கே 10,000 ரூபா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் போட போகிறோன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுச்சு இப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம அந்த மாதிரியெல்லாம் பேசி கேஸ் வாங்கிக்கிறதுக்கோ இல்லை நம்மளுடைய தைரியத்தை காமிக்கிறதுக்கெலாம் நான் ஆள் இல்லை, சரியா? இது இந்த பக்கம் நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அலையன்ஸு, பிஜேபிக்கு அலையன்ஸு. ரைட் சைடில் தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கு நம்மளுடைய தேர்தல் ஆணையம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு வச்சுருக்கேனே தவிர மற்றபடி போட்டு குழப்பிக்க கூடாது. எப்பவுமே தேர்தல் ஆணையம் ரொம்ப கரெக்டாக தான் நடந்துக்கும். அதுவும் பிஜேபி ஏற்கனவே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தப்பை காமிச்சு அடுத்தவங்க தப்பு செய்கிறதுக்கு வசதியாக போயிடும். தப்பு வந்து இதே எலெக்ஷன் கமிஷனை அங்கேயும் இங்கேயும் வளைச்சி யூஸ் பண்ணது வந்து காங்கிரஸ். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற டேட்லேருந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணி பேசி டார்ச்சர் கொடுத்து எலெக்ஷன் கமிஷனை வந்து கொஞ்சம் மிரட்டி செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன இப்போ அதில் வந்து இவங்க வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பிஜேபி நடந்துக்குது, புரியுதுங்களா? காங்கிரஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே அடித்தளம் நாட்டினது. அதாவது எதெல்லாம் எந்தெந்த இதெல்லாம் வந்து வளைக்கலாம், எந்தெந்த இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சுதந்திரமாக இயங்கிட்டு இருந்த நிறைய விஷயங்களை காங்கிரஸ் தான் குழி தோண்டி மண்ணை போட்டு புதைச்சது. இப்போ அந்த மண்ணில் இருந்து வளர்ந்த காயை வந்து வேற யாருக்கும் கொடுக்காம இப்போ இருக்கிற கட்சிகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியல? இப்போ நம்ம ஊருக்கு வருவோம், நம்ம ஊர் மேட்ரை பார்ப்போம். இப்போ இங்கே அதே தான். இதே இந்த பார்ட் டைம் பொலிட்டீஷியனோட டிஎம்கே இவங்க இந்த உருப்படாத கட்சியை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. வேற வழியே இல்லை. பிஜேபிக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியை கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறக்காக இதுக்கு ஒரு சீட்டை கொடுத்து இதையும் ஒரு கட்சின்னு மதிச்சு காங்கிரஸை வந்து இன்னும் அவங்க வந்து தலையில் தூக்கிட்டு தெரியுறாங்க. இவங்க இங்கே கையை விட்டாங்கன்னா விழுந்துடும். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தனியாலாம் நின்னா ஒரு 1% 2% கூட விழுகாது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் அந்த காலத்தில் ஒரு 80 வயசில் ஒரு 4-5 பெரியவங்க இருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. காங்கிரஸுக்கெலாம் யாரும் ஓட்டு போடுறதுக்கெலாம் இருக்காங்களா தமிழ்நாட்டிலனே தெரியல. அங்கே எப்படி பீகார் மாதிரியே இதே மாதிரி தான் இங்கேயும் நம்மால் வருவார், இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ எலெக்ஷன் வந்தோடனே இங்கே வருவார், வந்து ஒரு கூரையில் உட்காந்து சாப்பிடுவார். ஓட்டு வேலை செய்கிறதுக்கு டிஎம்கே மற்ற கட்சிங்கள்லாம் இருக்குது, அதனால் அவங்க கீழே இறங்கி வேலை செஞ்சுருவாங்க. இங்கே நமக்கு வந்து எதிராக வேலை செய்கிறதுக்கு இங்கே இந்த சைடில் வந்து ஏடிஎம்கேவுக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அது எப்போவுமே அதான் தனியாக திட்டிக்கிட்டு தெரிவாங்க. பிஜேபியிலேருந்து ஒரு 2 பேர் கிளம்புவாங்க, ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனவங்க 2 பேர் திருட்டுவாங்க. அது ஓட்டை குறைக்கிறதுக்கு இந்த சைடு பி டீம், இந்த சைடில் பி டீம் தான். இவங்க தான் பி டீமை உருவாக்குறது, டிஎம்கே தான் பி டீமை உருவாக்குறது. நல்லா பார்த்துங்க, போன தடவை பி டீம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், விஜய் வந்து பி டீம் அப்படின்னு. இப்போ பார்த்துங்க அது வந்து எப்படி உறுதியாயிருக்குன்னு. இப்போ விஜயோட படத்தை ரிலீஸ் பண்ணுறதே வந்து டிஎம்கே தான் ரிலீஸ் பண்ணுது. அவங்களோட அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது அவங்களோட அந்த ஏஜென்சி தான் ரிலீஸே பண்ணுது. இல்லைன்னா படமே ரிலீஸ் ஆகாது விஜய்க்கு. ஸோ விஜய்க்கு ஏன் கட்சி தேவைப்படுதுன்னு நம்ம ஏற்கனவே அன்னைக்கு பேசும்போது பேசியிருந்தோம். விஜய்க்கு கட்சி எதுக்குன்னா இதுக்கு தான் தேவைப்படுது. அதாவது தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் தன்னை யாரும் மிரட்டிடாமல் இருக்கிறதுக்கும், தானும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் தான் இது வந்து தேவைப்படும். இப்போவே குத்துமைப்பாக பிஜேபி எலெக்ஷனை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கட்சி ஜெயிக்க போகுது, எந்த கட்சிக்கு உள்ளே குத்திக்க போகிறாங்க, எங்கே அடிச்சுக்க போகிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை நின்று, அதாவது ஏடிஎம்கேலாம் ஒன்றா சேர்ந்து நின்றுலாம் ஜெயிக்க, அதாவது அப்படியே ஒன்றுபட்டு தமிழ்நாட்டெல்லாம் காப்பாற்ற போகிறது இல்லை. ஏற்கனவே தனியாக ஓட்டு பிரிக்கிறதுக்கு மேலே ஒருத்தர், அந்த சீமான்னு ஒருத்தர் இருக்கார், இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ 4 முனை போட்டி.
4 முனை போட்டியில் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அப்பப்போ தெரிய வர நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஏடிஎம்கே வீக்காக இருக்குது, அதாவது ஏடிஎம்கே அணி வீக்காக இருக்குது, டிஎம்கே அணி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பீகார் எலெக்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே அந்த அளவுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து காசெல்லாம் செலவழிப்பாங்களா பிஜேபி அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் இவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்காங்கிறதும் எனக்கு தெரியல. பிஜேபிக்கு எந்த அளவுக்கு இது யூஸ் அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து போனவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அதாவது கட்சியை விட்டு தனித்தனியாக பிரிஞ்சவங்களாம் அப்படியே இருக்காங்க, எல்லாரும் அரசியல்லே இருக்காங்க. அதனால் ஏடிஎம்கே அப்படியே கபலீகரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதனால் பிஜேபி காசெல்லாம் பெருசாக செலவழிக்காது, என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம். இதுதான் சின்ன பதிவு தான், பார்த்துக்குங்க. நம்ம ஏதாவது அரசியல்லேருந்து வந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.